வாங்கம்மா வாங்கம்மா வாழைப்பழம் தெரியுங்க வேலை வருங்க அது 50 ரூபா வாங்கிக்கலாம் வாங்க சும்மா மாசம் வேலை கட்ட 50 ரூபா ஓனர் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஒழுங்காமா தலைவலிக்குது ஒரு 10 ரூபா ஒண்ணு. கடைக்கு வரதே லேட்டு வந்துட்டு இருக்கிற வேலையை பாப்பியா டீ காசு கட்டிட்டு அதெல்லாம் தர முடியாது வந்து வேலையை பாரு. அண்ணே ரொம்ப பேசாதானே. ரொம்ப பேசுறா 10 ரூபா ஒண்ணு. இந்த அப்படி கிளம்பு. சரிண்ணே டீ குடிச்சு வரண்ணே. டீ குடிச்சு வரியா நீ வராது அப்படியே போயிரு. ஐயா இவெல்லாம் உருப்படியா நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் டீ குடிக்க லாய்க்கு காதுல உழுகுதுண்ணே. பேச காலம் வந்துருச்சா விழுதான் சொன்னேன் கிளம்பு போ. அண்ணே ஒரு டீ. கடைசி வரைக்கும் டீ குடிக்க லாய்க்கு அண்ணே டீ கேன்சல்ண்ணே. 10 ரூபாய்க்கு கல்லு உப்பு தாங்கண்ணே. ஆத்தாக்கு உப்பு மிளகை வாங்கி போடுங்க நிலத்ததெல்லாம் நடக்கும். பாம்பு செட்டா 20 ரூபாய்க்கா எங்க இருந்தே வரீங்க வாங்கிட்டு போக மாட்டீங்களா. அண்ணே ஒரு படி 40 ரூபாண்ணே. வெளியே வாங்கினா 4 10 நம்மகிட்ட வாங்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி 3 10 ரூபாய் தரேன். ஃப்ரெஷ்ஷான மாலானே. வாங்க நம்ம சொந்த தயாரிப்புல 100 ரூபாய்க்கு தரோம்க்கா. வெளியே வாங்க 150 ரூபா 200 ரூபாய்க்கா. நல்லா இருக்குங்க பெஸ்ட் குவாலிட்டியா இருக்குங்க வாங்கி. புது மாலானே வாங்கிக்கங்கண்ணே. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சா அமெரிக்கால இருந்து முக்கியமான விஐபிஸ் தான் வராங்க. நாளைக்கு மார்னிங் நான் லண்டன்ல இருக்கணும். ஃபிளைட்டை புக் பண்ணிருங்க. இல்ல வாங்கிருங்க. இந்தப்பா டீ எப்படி கண்ணதானத்துல இம்புட்டு கூட்டமா இருக்குது. ஏயா சும்மாவே இருக்க மாட்டியா நீ? நான் ஒண்ணு உன் கடையில தேவை ஆமா ஒரு விளங்காதங்க விளங்காதானா? அது உப்பு மணல்ல இருந்து யூனிவர்ஸ் வரைக்கும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையா சொல்ற? 10 பைசாவுக்கு பெறாதவன் எங்க வாரு பகுமானம் இன்டர்வியூ விட்டுக்கிருக்கேன். ஓடுது 15 நாள்ல எப்படி பணக்காரா நீங்க? அது சொல்லணும்னா என்னோட உழைப்பு. உங்களோட முன்னேற்றத்துக்கு எது ஸ்பார்க்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு கடையில வேலை பார்த்தேன். டீ குடிக்க காசு கேட்டேன். உனக்கு வேலை இல்ல அப்படி எங்க ஓனர் சொல்லிட்டாரு. ஆனா இப்போ என்னோட அன்னதானத்துல கொடுத்த டீயை தான் குடிச்சுக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு. இதுதான் ஸ்பார்க்கு. கடின உழைப்பு இருந்தா மட்டும்தான் உங்களால முன்னேற முடியும். நன்றி. ஏயா அவனை திட்டாமனா இருந்துக்கலாம்லயா? ஏன் முன்னாடியே லேபரை தப்பா பேசுறியா? ஃபார் மை பாய் என்னோட லேபர் அவனை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? உழைப்பால முன்னேறின அந்த மாதிரி வலுத்தரிச்சப்படாத சரியா? இன்டர்வியூ பார்த்து நீ முன்னேற வழியா பாரு. ஐயால முன்னேறிட்டானே பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டானே காப்பை கழட்டிட்டு சூனியத்தை போட்ட வேண்டியது. கடைசி வரைக்கும் டீ குடிக்க லாய்க்கு